கன்னித்தமிழ் நாட்டிலே மக்கள் கோட்டம் வாழ்க வாழ்க ஓட்டோட்டமா வீட்டுல இருந்து ஓடி வந்தேன். என்ன செய்யறது? வீட்டுக்கு போய் பார்த்தா என் சம்சார சாணி போட்டுட்டு வாசலுக்கு சாணி தெளிச்சுட்டு கொட்டா சாணி போயிட்டாங்க. சரி அவதான் இல்லையே அம்மா சாப்பாடு போட சொன்ன பார்த்தா அந்த கணித்த நொல்ல கண்ணி பகத்து விட்டு மணி 6 ஆச்சு 7 ஆச்சு 8 ஆச்சு 8 மணி வரையில 2 பேர் வரவே இல்லை. அந்த நேரம் காலையில வீட்டுக்கு சாப்பாடு போயிடுவாங்க. ஏகாலி வந்து சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு கேட்ட உடனே கொட்டாசாணியோட பழைய சம்சார வீட்டுக்கு வந்து வீட்டுல நுழைஞ்சி கூழ் பண்ணையில கைய விட்டு கொஞ்சம் கூழ்வேறி ஏகாலி விட்டு போட்டுட்டு மறுபடியும் கொட்டாசாணி வரை கிளம்பிட்டான். சின்ன 3 வயசுல பொண்ணு சின்ன பொண்ணு உடனே என் சம்சாரத்தை என் பொண்ணு பார்த்து அம்மா எனக்கு ஆய்வு வருதுமா சொல்லிட்டு அந்த நேரம் என் பொண்ணு சின்ன சின்ன பிள்ளைங்க. உடனே அவன் என்ன பண்ணா நீ அப்படி வாசல உட்காரு சாணி வாரிட்டு வந்து வாரி கொட்டுறேன் அப்படின்னு என் சம்சாரம் போயிட்டான். என் சம்சாரம் போன உடனே எத்தனை பார்க்க கண்ணு தெரியாதமா வீட்டுக்கு வந்தாங்க. உங்க அம்மா வந்து வாசல் வழியா வீட்டுல நுழையும் போது பார்த்தா வாசல குத்து குத்தா வச்சுட்டு இருந்ததா. அதான் எங்க பொண்ணு ஆயி அதான் அவளை கண்ணு தெரியாத பாத்தேங்கம்மா கோபம் வந்துருக்கு. என்ன கோபம்? என்னடா இது ஏகாலோடு வந்தாங்க வந்தவங்க கூழ் போட்டு போனா ஏழ்வரைக்கு விக்கிற விலை என்ன விலை விக்குது கூழ் பணிந்து வாசல்ல கூழ் சிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வயசுல கூப்பாண்ட போட்டாங்க. அந்த நேரம் என்ன பாக்குறதுக்கு எங்க மாமனார் ஊர்ல இருந்து வந்துட்டாரு. அந்த மாப்பிள்ள நடந்து வந்த களைப்பு அதிகமா போச்சு எனக்கு பசி தாங்கல முதல்ல கொஞ்சம் சாப்பாடு போட சொல்லு அப்புறம் வந்த கதையை சொல்றேன். எங்க அம்மா கூட என் மாமா கிராமத்துல காலையில கூழ் தான் இருக்கும் அந்த கூட காசு கூட அப்புறம் சாப்பாடு செஞ்சு போடணும்னு சொல்லி எங்க அம்மாக்களுக்கு சொன்னேன். எங்க அம்மா போனாங்க கூழ் பண்ணையில கை விட்டாங்க கொஞ்சம் கூழ் எடுத்து போட்டு காய்ச்சாங்க எங்க மாமனார் கொடுத்தாங்க. சாப்பிட்டாரு சாப்பிட்டா செம்போ போச்சு அவருக்கு. ஐயோ என்னடா செம்பு என்னடா இது சின்ன வயசு கூழ் சாப்பிட்டு இருக்கிறேன் இப்பேற்பட்ட கூழ் சாப்பிட்டதே இல்ல கம்பு கூழ விட கம கம கமனு வாசனையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள இன்னும் ஒரு சொந்த கச்சா சொல்லு. ரெண்டாவது கேட்டாரு ரெண்டாவது கடிச்சு கொடுத்தாங்க. ஆரியம் சாட்டி கழிப்புல ஒட்டி தின்னு உட்காந்தாரு. இந்த நேரம் கொட்டாசாணி வர பழைய சம்சார வீட்டுக்கு வந்து பாத்துல குழந்தை வெடிக்கிறது இருக்குது. இத வாரி கொட்டா சொல்லிட்டு வாத்திரிக்க குனிஞ்சு பார்த்தா சுத்தமா நாய் நக்கிற மாதிரி வச்சிட்டு இது ஒண்ணு தெரியல அவளுக்கு தெரியல. உடனே எங்க அம்மா பார்த்து கேட்டா அத்தாத்தா இந்த குழந்தை வெள்ளிக்கிறது என்னாச்சு? அப்பதான் தெரியும் எங்க அம்மாவுக்கு. உங்க அம்மாவுக்கு அடி பாவி உன் பொண்ணு அங்க வெள்ளிக்கிறது ஏகாலம் வந்தாங்களே வந்தவங்களுக்கு கூழ் போட்டு போனியே கூழ் பண்ணிட்டு வாசல்ல கூழ் செஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இந்த வயசு கூப்பானில போட்டேன். அந்த பார்க்க உன்னை பார்க்க உங்க அப்பா ஊர்ல இருந்து வந்தாரு. அந்த நேரம் அவர் கூழ் கரைச்சு கொடுத்தேன். அது கரைச்சு கொடுத்தேன் சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம கூட கமகனம் அதிகமா இருக்குது. இன்னும் குடுந்து கேட்டாரு ரெண்டாவது காசு கொடுத்தேன். அதையும் சாப்பிட்டு களைப்பில ஓட்டு திரும்ப உட்காந்துருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி திருப்பி காமிச்சா கேட்க கேட்க எங்க மாமனாருக்கு பின்னால் தாரத்தாரியா போகுது. போய்தான் தாரத்தாரியா போகுது. அதை கேட்டு பிற்பாடு ஐயோ பொட்டுன்னு புட்டா செலவு அதிகம் போட்டு சொல்லிட்டு நேரம் அங்கிருந்து மேல்மருத்தூர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு உடனே அப்பதான் உங்க ஞாபகம் வந்து அங்கிருந்து ஓட்டு ஓட்டமா உங்களை பார்க்கணும். என்னடா இவ்வளவு கால தாமதம் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன். இவ்வளோ கதைகளை கட்டுகளை அள்ளி அள்ளி கட்டுக்காதையில மேலும் நடத்தான். சரி இதை விடு. ஏண்டா நீ பசா வந்து கேட்டேன். நீ பசா வந்து உங்க மாமனார் பசியை தீர்த்து இருக்கிற. சரி போனால் போகட்டும். இன்னொருவன் எங்கே? இன்னொருத்தன் ஆளையே பார்க்கல. எனக்கு கல்யாணம் பண்ணி 13 வருஷம் ஆகுதுங்க.
இது வரைக்கும் எங்க மாமா வீட்டுக்கு போனது கிடையாது. என் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, எங்க அம்மா வீட்டுக்கு போனோம் கலைக்கு வாங்க. என்னடா 13 வருஷமா ஆத்தா வீட்டுக்கு கூப்பிட எனக்கு கூப்பிட சொல்லிட்டு நானும் அவளை கிளம்பி காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டுங்க. அங்க போனவனே வர மாட்டேன்றா. காஞ்சிபுரம் வர இல்ல, காஞ்சிபுரம் போயிட்டான். காஞ்சிபுரம் போயிட்ட உடனே எனக்கு ஒரு ஜாக்கெட் வாங்கி தான் நான் வருவேன்றா. பின்னாடி ஜாக்கெட் ஒன்று கேட்டா ஜெர்சி துணி கேக்குறான். ஜெர்சி என்னடா டேய் என்னன்னு கேளுவானே, என்ன துணின்னு கேளு. என்ன துணியா? ஜெர்சிடா. ஜட்டியா? ஜாக்கெட் துணி கேட்டா அடடே அப்பா மாடல் ஜெர்சி அந்த துணி கேட்டா பல தெரியுமா? ஆமா. ஏன்னா அது வந்து வச்சா அது அப்படியே ஏறி அது வாங்கி கொடுத்தா கூட நான் வர மாட்டேங்கிறேன். நான் காஞ்சி வாரத்துல எல்லா மளிகை கல்ல போய் கேக்குறேன், ஒரு மளிகை கல்ல கூட கிடையாது. அதான் பெரிய பெரிய துணி கல்ல கேக்குறேன் கடையில. கையில கடையில டீ கல்ல கட்டா டீ கல்ல வச்சுக்கிறாரு. அவர் துணி வியாபாரம் பண்ற ஒரு பழகுது அவரு வச்சுக்கிறாரு. அது கூட நான் 35 சென்டிமீட்டர் தான் வச்சுக்கிறேன். என்ன பண்றது, சேர்ந்தா சொல்லிட்டு அது வாங்கிக்கணுங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு ஜாக்கெட் துணி வந்து 75, 80 அது போட்டுலாம் இருக்கும். அது என்னடா 35 சென்டிமீட்டர் துணியா தான் பாக்குதுனாரு. துணி கொடுத்து வாங்கினேன். நீங்க டைலர் கல்ல போய் கொடுத்தா அளவு ஒண்ணுமா? ஆமா. நான் என்ன பண்றது, அவன் கொண்டாடி அவன் அளவு எடுத்துக்கினான். துணி பார்த்தாதுங்க, நான் எப்படியும் அட்ஜஸ்ட் பண்ணி தச்சு குத்துறேன்ட்டான். அவன் என்ன பண்ணிட்டான், அவன் கொண்டாடி டைட் ஃபிட்டா தச்சு குடுத்துட்டான். அப்படி தூக்குனா டமால் விட்டுரும். என் கொண்டாடி நல்லா விஷயம் தெரிஞ்சுவேன். அந்த படி எடுத்து போச்சுக்கிட்டேன். தலைமையில வச்சு ஏன்னா எங்க மாமா ஊருக்கு ஒரு பஸ் தான் ஒரே ஒரு பஸ், மினி வண்டி. மினி வண்டி அந்த பஸ்ல ஹவுஸ் ஃபுல்லா கூட்டம். என்ன பண்றது, நெட்டிக்கிட்டு எங்க மொண்டாட்டி அந்த டிரைவர் வண்டி ஓட்டுறாரு பாருங்க. கம்பி ஒண்ணுங்க பத்தியா, அதை புடிச்சுக்கிட்டு அப்படியே முன்னாடியே நிறுத்திட்டேன் டிரைவர் பக்கத்திலே. நான் இறங்கி வந்தா பஸ் எடுத்துட்டான். பின்னாலே ஓட்டு ஏறி பிடிச்சிக்கிறேன். ஏறி பிடிச்சி வண்டி போகுது. அந்த டிரைவர் புது டிரைவர் போலுக்கு அவன் கண்ணாமன்னு அடிச்சு ரன்னிங்ல போனான் பாரு. எழுத்தாப்புல ஒரு பையன் சைக்கிள் கத்துனா, அப்புறம் எழுத்தாப்புல ஒருத்தர் அடிச்சாந்துருக்கா. ஐயோ அதுக்கிற பொம்பளைங்க கீழே மேலே வீட்டாங்க பஸ்ஸில. என் பொண்டாட்டி உஷாரு, இந்த கம்பி விட்டு எட்டிய மேல இருக்கிற கம்பி குச்சா 2 கம்பியா நான் வாங்கி கொடுப்பேன். 35 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் டமானி. இது ஆப்தாகி போச்சு. இந்த விஷயத்தை யாருமே பாக்கல. நானும் கூட்டுது எனக்கு. அந்த வண்டி ஓட்டுற பத்தியா டிரைவர், அவன் என்ன பண்றான், கண்ணாடியில மீன் கண்ணாடி வச்சிருப்பான். அதுல பாத்துக்கிறான். அதுல பாத்துட்டு ஸ்டேரிங் விட்டு ஆர்ன பிடிச்சி அமுக்குறான். மீன் போய் பெரிய பள்ளத்துல விட்டு அதை மீன் ஏந்து வரத்தான் டைம் ஆகி போச்சு. ஆரம்பத்தில் உன்னுடைய மனைவிக்கு எப்படி துணி எடுக்க வேண்டும் உனக்கு தெரியாதா? மனைவியே தெரியாம உன்னுடைய புத்தி அங்க போச்சு. ஜாக்கெட் தச்சு கொடுத்து ஏன்டா ஒரு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வந்து சொல்ற சபையில ஒரு வெக்கமா இல்ல? வெட்டி வெயில்ல போடும். வெயில் கூட காலத்து கிடப்பு. இது அதாவது மக்களால் போற்றுகின்ற நாடு. பாண்டிய நாடு. பாண்டிய நாடுங்க. சரி, சோழே பாண்டிய நாடு. இந்த பாண்டிய நாட்டிலே அன்பால் பண்பால் பசுத்தால் உண்மையால் ஒழுக்கத்தால் நீதி நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோடு இந்நாட்டு மக்களை உயிரினும் மேலாக மதித்து வாங்கினார்.
மக்களுடைய குறையை கேட்கிறேன். அப்படியா? இருந்தால் உழைப்பீர் குலமணியா உரை இருந்தால் உழைப்பீர். குறை இருந்தால் உரைப்பீர் குலமணியா உரை இருந்தால் உரைப்பீர். நமது நாட்டு மக்கள் எல்லாம் பாகுபாடுகிறது. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஐயா, ஏழை மோதிய வேதியர் போர்மை, நீதி தவற மன்னர் போர்மை, மாதர் கற்புடைய மன்னர் போர்மை, எல்லாராவது மாறி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. ஆமாங்க, எல்லாமே மகாராஜா வாழ்க மகாராஜா வாழ்கன்னு எல்லாமே மனசார வாழ்க்கை முடிஞ்சாங்க. அதுலயும் குறையிட்டு பார்த்தோம். பசுவும் புலியும் துறையில் இருந்துதா பறவை நாடு என்றால் எப்படி குருவசி ஓவாப்பினையும் சிறு வகையும் சேராது இயல்பது நாடு. குருவசி என்றால் ஒரு நாடு என்றால் ஒரு கிராமமே என்றால் பசி பட்டினி இருக்கவே கூடாது. மக்கள் எல்லாம் நல்ல முறையில் பஞ்சம் இல்லாமல் அதுக்குதான் உருவத்தையும் ஓவாப்பினி என்றால் என்ன? மக்கள் எல்லாம் நோய் நொடிகள் இல்லாமல் நல்ல உருவத்தையும் ஓவாப்பினியும் செரு வகையும் சேராது இயல்பது நாடு. செரு வகை என்றால் என்ன? சண்டை சச்சரவு ஏண்டா இப்படி எல்லாம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்க வேண்டும். அந்த நாடுதான் நல்ல முறையில், அந்த நாடோ கிராமம் தான் நல்ல முறையில் சந்தோஷமாக அப்படி இருக்க நமது நாட்டில் எந்த மக்களும் குறையின்றி வாழ்ந்து கொண்டு வருகின்றனர். எந்த குறையுமே கிடையாது. அது மட்டுமில்லை, புலி ஒரு துறை நீர் அருந்துகிறதா பாட்டும் போதுங்க. ஒரு பக்கமா பசு சாப்பிட்டு ஒரு பறவை இனங்கள் எல்லாம் பசியின்றி உலாவுகின்றன. முறையிட்டு மன்னருடைய ஆட்சியிலே இருப்பினும் எனக்கோ எத்தனையோ ஆட்சியாலும் ஒரு மயில செல்வம் இல்லாமல் மனம் இருக்கு, ஒரு குழந்தை இல்லாமல் மனக்குழந்தை. எனக்கு பிறகு ஆட்சி செய்வதற்கு ஒரு குழந்தை மகன் பேர் இல்லை என்று வருத்தப்பட்டு மனைவி மனோரஞ்சனம் எத்தனையோ ஆலயங்களுக்கு சென்று தெய்வ வழிபாடுகளை செய்தோம். ஆண்டனுடைய ராட்சியத்தினால் அன்பு மனைவி 9 மாத கர்ப்பிணியாகவே இருக்கிறார். அதான் நாட்டு மக்களே பேசுகிறாங்க. எஜமா அள்ளி தரக்கூடிய வல்லட்சா அவருக்கு போய் குழந்தை இருக்குமா? என்ன அம்மா இப்ப கெட்டியாகிறாங்க அதெல்லாம் பேசுகிறாங்க. ஆமா, ஏன் ஒரு மடத்துல பேசாம சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறீங்க? அரசாங்க கேட்டீங்க அதோட முடிங்க. அவன் வேலையை பார்க்க போறான், என் வேலையை நான் பார்க்க போறேன். அவனுக்கு என்ன இருக்குது, எனக்கு என்ன கிடைக்குது? நான் கஷ்டப்பட்டு வாங்கி போறேன், அவன் கஷ்டம் வாங்கி போறான். அவனை பத்தி என்ன சொல்லாதீங்க, என்ன பத்தி அவனுக்கு சொல்லாதீங்க. இருவரும் ஒரே துறையில் இருக்காங்க, ஒரே மிச்சம் நீ பாரு. என்ன நான் கேட்டேன், நான் கூப்பிட்டேன், எஜமான் கேட்கிறா பதில் சொல்றேன். உன் பேச்சுக்கு வரல, மரியாதை கட்டு போயிருவேன். நீங்க இருக்கும் போதா அவன் இட்டு வந்து
ஏய் மிச்சா ஒல்டா சொல்லாதடா ஒல்டாக்கு என்ன அர்த்தம் தெரியும் ஏய் அட போமா உன் பேசி யாரு பார்த்து ஒல்டா யாரு பார்த்து ஒல்டா சொல்றான் அப்படி உம்மா சொல்றான் எங்க ஓட்டான தொலைத்தர ஒத்துனு உம்மா சொல்றான் என்ன அப்படி ஓத்தனை என்ன மச்சான் சொல்றது உம்மனா அங்க போய் வர சொல்றான் கை வாசல் குட்டி குட்டி வாயா சூத்த குத்துன வாய புண்ணா என்னுடைய அன்பு மனோரஞ்சனம் நான் அழைத்ததாக சீக்கிரமாக கேட்டேன் வைதியை காத்திருந்த